श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரம் முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் நேற்றைய தினம் 15வது ஸ்லோகம் அனுபவித்தோம். சர்வேஷு தேசகாலேஷு சர்வாவஸ்தாசு ச அச்சுத கிங்கரோஸ்மி ரிஷிகேஷா பூயோ பூயோஸ்மி கிங்கரஹ. அச்சுதா ரிஷிகேஷா, எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் தேவரிற்கு தொண்டுபட்டு இருக்க வேண்டும். திருப்பி திருப்பி பூயோ பூயா கிங்கரோஸ்மி, கைங்கரியத்தில் உள்ள ஒரு ஆதரவு, ஒரு ஆதர அதிசயம், ஒரு ஆவல், ஒரு பிரீத்தி, அதனால் கேட்டார். ஆனாலும் முன்பு சம்சார பந்தத்தை போக்கி அருள வேண்டும் என்று உபாய அனுஷ்டானம் பண்ணின நீர் இப்போது மோட்சத்துக்கு கேட்காம இந்த சம்சாரத்திலிருந்து கைங்கரியத்தை ஏன் அபேட்சிக்கிறீர்? மோட்சம் வேணும் அப்படின்னு உடனே மோட்சம் வேணும்னு கேட்கறதுக்கு பதிலாக இந்த சம்சாரத்திலேயே சர்வேஷு தேச காலேஷுன்னு எல்லா காலங்களிலும் எல்லா தேசங்களிலும் எல்லா நிலைகளிலும் கைங்கரியம் வேணும்னு ஏன் அபேட்சிக்கிறீர், ஏன் பிரார்த்திக்கிறீர்? அது உச்சிதமாகுமோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பூயோ பூயோஸ்மி கிங்கரா, தேவரருடைய கைங்கரிய சாம்ராஜ்யம் பெற்றால் இந்த சம்சாரத்திலேயே பல பிறப்பும் பிறக்கலாம். வாய் அவனையல்லது வாழ்த்தாது, கை உலகம் தாய் அவனையல்லது தான் தொழா, பேய் முலை நஞ்சூனாக உண்டான் உருவோடு பேரல்லால் காணாக்கண் கேளா செவி என்கிறபடி இந்த தேகேந்திரியங்கள், இந்த ஐம்புலன்கள், இந்த மனஸ் எல்லாம் தேவரீரையே வழிபட்டு அருளும்படி சில மகான்கள் இங்கே திரிந்தேற்கு இழுக்குற்றேன் என்றும், இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்றும், வைகுண்டவாசேபி நமே பிலாஷகா என்றும் பரமபுருஷார்த்தத்தை கூட வேண்டாம், இங்கேயே அந்த கைங்கரியம் வேண்டும்னு சொல்லலையா என்ன என்று அவன் கேட்கிறான் ஜீவாத்மா. இந்த ஸ்லோகத்தில் எச்சாபராதம், இந்த ஸ்லோகத்தில் அதாவது சர்வேஷு தேச காலேஷு முடிஞ்சது இல்லையா, அது முடிஞ்சு அடுத்த ஸ்லோகத்தில் எச்சாபராதம் கிருத்தவான் அஜ்ஞானாத் புருஷோத்தம மத் பக்த இதி தேவேஷ தத் சர்வம் க்ஷந்து வர்கசி. எச்சாபராதம் கிருத்தவான் அஜ்ஞானாத் புருஷோத்தமே மத் பக்த இதி தேவேஷ தத் சர்வம் க்ஷந்து மர்கசி. புருஷோத்தமா தேவேஷா, புருஷோத்தமனான தேவாதி தேவனே எம்பெருமானே, அகம் அடியேன், அஜ்ஞானாத் அறிவில்லாததால், அறிவில்லாமையினாலே, அபராதம் கிருத்தவான் இதி யத் பிழை செய்தேன், அபராதம் பண்ணேன், அபச்சாரம் பண்ணியிருக்கிறேன், நிறைய தவறு பண்ணியிருக்கிறேன் என்பது எது இருக்கோ, எதெல்லாம் இருக்கோ, தவறு பண்ணேன்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம், தத் சர்வம் அதை எல்லாத்தையும், மத் பக்த இதி இவன் நம் பக்தன், இவன் நம் அடியான் என்று திருவுள்ளம் பற்றி க்ஷந்துமர்கசி க்ஷமிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அடியனுக்காகவே எழுதப்பட்டது. எச்சாபராதம் கிருத்தவான் அஜ்ஞானாத் புருஷோத்தம மத் பக்த இதி தேவேஷ தத் சர்வம் க்ஷந்துமர்கசி. இந்த ஸ்லோகத்தில் சர்வதேச சர்வகால விசேஷங்களை அனாதரித்து பகவத் கைங்கரியமே முக்கியமாக பிரார்த்திக்கப்படுவதால் இந்த பிரபன்னனுக்கு இங்கிருந்த காலம் முழுசும் முக்தி தரு நகரேடில் முக்கியமான திவ்ய தேசங்களில் ஊரிலேன் காணியில்லை என்றபடி வசிக்க சௌகரியமில்லை. திவ்ய தேசங்கள், பாகவதர்கள் அவர்கள் இருக்கும் இடங்களில் வசிக்க சௌகரியமில்லை. தேனார் கமல திருமகள் நாதன் என்றபடி இவன் வசிக்கும் இடமே
திவ்ய தேசமாகும் என்றும், காணி இல்லை என்கிற நியத்த கைக்கரியம் கிடைக்காத போது நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் என்றும், பாவினின் இசை பாடித் திரிவனே என்றபடி கீர்த்தனங்களும் யதாசக்தி கைங்கரியங்களும் அமையும் என்று சொன்னதாயிற்று. பாகவதர்கள் இந்த பிரபன்னன் எங்கே இருக்கிறானோ அந்த இடமே நல்ல இடம், அங்குதான் இன்னொரு பிரபன்னன் போயிருக்கணும் அப்படின்னு பாகவதர்கள் இருக்கும் இடமே உகந்தது என்கிறார். எச்சாபராதம் கிருத்தவான் அஜ்ஞானாத். இப்படி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போது என்றபடி உபாயம் பண்ணின அப்புறம், பிரபத்தி பண்ணின அப்புறம், இங்கிருந்த காலம் நியத்த கைங்கரிய சித்தியை பிரார்த்தித்து பாம்போடு ஒரே கூரையிலே பயின்றார் போல, அதாவது ஒரு பாம்பு இருக்குது அந்த வீட்டில் தெரிஞ்சாலும், அந்த பெட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அது எங்கேயோ ஒளிஞ்சுட்டுருக்கு, தூக்கம் வருமா? அதுபோல் இந்த தேகேந்திரியங்கள் கூட நாம் வசிக்கிறோம். இந்த தேகேந்திரியங்களே பாம்பு போல, அது அடியனுக்கு சம்பாவிதமான பல அபச்சாரங்கள் ஏற்படும். இந்த தேகேந்திரியங்கள் கூட இருக்கிறதுனால அடியன் கைங்கரியத்தை பிரார்த்தித்திருந்தாலும் இந்த ஐம்புலன்களால், இந்த சரீரத்தால் எத்தனையோ அபச்சாரங்கள் ஏற்படும். அதை பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான். பிரபன்னன் புத்தி பூர்வம் இல்லாமல் செய்த பாபங்கள் இவனிடம் சம்பந்திக்கிறதில்லை. சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் சொல்கிறார்கள். அதாவது தததிகமே அப்படின்னு சூத்திரத்தில் தீர்மானித்திருக்கிறது. பிரபன்னன் ஒரு பிரபத்தி பண்ணவன் புத்தி பூர்வகம் இல்லாமல், அதாவது தெரியாமல் அறியாமல் செய்த பாபங்கள் அவனிடம் சம்பந்திக்கிறதில்லை. ஃபஸ்ட்டு தேசிகன் முதல்ல கேட்குற ரகசிய திரைசாரத்தில், ஒரு பிரபத்தி ஒருத்தன் பண்ணிட்டவன் பாப்பம் பண்ணுவானான்னா அப்படிங்கிற. பிரபத்தியே பண்ணியாச்சு, மோட்சம் வேணும்னு. இனிமேல் அவன் இந்த அல்ப ஆசைகளில் பண்ணி சாஸ்திரத்துக்கு மீறி நடப்பானா, பிரபத்தி பண்ண அப்புறம் பாவம் பண்ணுவானான்னு கேட்குறான். அவ்வளவு நம்பிக்கை நம்ம மேலே. அப்படியும் புத்திக்கு தெரியாமல் சில பாபங்கள் ஏற்பட்டாலும் அது இவனுக்கு ஒட்டாது. தததிகமே என்ற சூத்திரத்தில் தீர்மானித்திருப்பதால் அஜ்ஞானாத் தவா அஜ்ஞானாத் அபராதேஷு சத்ஸ்வபி என்ற இடத்தில் போல இங்கு அஜ்ஞானாத் என்பதற்கு புத்தி பூர்வம் இல்லாமல், அதாவது புத்திக்கு எட்டாமல் செய்த பாபங்களை கணக்கில்லை. புத்தி பூர்வமாக புத்திக்கு எட்டியபடி தெரிஞ்சே செய்த பாபங்கள் செய்திருந்தாலும் இது பாபம் என்று அறியாததனால் செய்யப்பட்டது. அதனால்தான் அஜ்ஞானாத் என்று போடுகிறது. இது பாவம்னு அறியாமல் செய்தது என்றபடி இங்கு இன்ன பாபத்தை பண்ணினேனோ என்று குறிப்பிட்டு சொல்லாமல் எச்சாபராதாம் என்று சொன்னபடியால் இது பாபம்னு அறிந்திருந்தால் இதை நான் சென்றிருக்க மாட்டேன் என்பது இங்கே அபிப்பிராயம். எச்சாபராதம், எதெல்லாம் நீ அபச்சாரம்னு நினைக்கிறியோ அதெல்லாம் திருவுள்ளம் பற்றி க்ஷமிக்க கடவீர். அதுக்கு கேட்குறார் எம்பெருமான், நீர் அறியாத பாபத்தை நான் எப்படி க்ஷமித்தருளுவேன்? உமக்கே அது பாபம்னு தெரியாமல் பண்ணின்றதெல்லாம் க்ஷமித்தருளின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எம்பெருமான் கேட்டதற்கு, புருஷோத்தமா தேவேஷா, தேவரீர் புருஷோத்தமன் இல்லையோ? தேவரீர் புருஷோத்தமன் தானே. புருஷோத்தமன் இன்னார்னு சொல்லும்போது யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய விபர்த்தியவ்யய ஈஸ்வரः என்று, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷோ அர்ஜுன திஷ்டதி, சர்வ பிராணிகளுக்கும் அந்தர்யாமியாய் உள்ளே இருந்து நியமிக்கிற தேவரீர் தானே ஈஸ்வரன், தேவரீர் தானே புருஷோத்தமன். இது தேவரீர் அறியாததுண்டோ? என் மனசில் என்ன இருக்கு, நான் என்ன பாபம் பண்ணேன்? மத்பக்த இதி, இவன் நம் பக்கல் பிரியமுள்ள அடிமை என்று நினைத்து தயவு செய்து பொறுத்தருள வேண்டும் அடியனை. இதனால் அடிமையான அடியனுக்கு தேவரீருக்கு பிரியமானதொழிய வேறொன்றும் எனக்கு தெரியாது. எனக்கு என்ற ஒரு பிரயோஜனமும் காரியமும் இல்லை என்பதனால் தெரியாமல் உம்மிடம் பரத்தை ஒப்படைத்து விட்டேன். இனிமேல் அடியனுக்குன்னு எதுவுமே கிடையாது. நிர்பயோஸ்மி. அப்படி இருக்கும்போது ஏற்பட்ட விஷயங்கள், அபராதங்கள், அதெல்லாம் தேவரீரே பொறுத்தருள வேண்டும். நெஞ்சில் செம்மை அழியாமையாலே அதை பொறுத்தருள வேண்டும்.
அது ஏதோ விஷய சுபாவத்தினாலே அது பாபமாய் முடிந்தது, அதை க்ஷமித்தருள வேண்டும் என்கிறார். இப்படி புத்திபூர்வமாக பாபங்களை செய்தபடியெல்லாம் பண்ணுவதும் பின்பு ஒரு கால அவற்றை பொறுத்தருள வேண்டுவதும் இதெல்லாம் உச்சிதமாகுமா? தெரிஞ்சே புத்திபூர்வமாக புத்திக்கு எட்டியபடி பாவம்லாம் பண்ணிவிட்டு அதை பொறுத்தருள வேண்டும் சொல்கிறது ரைட்டா கேட்குறார் பெருமாள். அறிந்து பண்ணின அபச்சாரங்களையும் பொறுப்பாருண்டோ என்று கேட்க, தேவேஷ தேவாதி தேவன் தேவரீர், தேவர்களுக்கு ரட்சகன் தேவரீர். நரகாசுரனால் கஷ்டப்பட்ட தேவர்கள் ஒரு முறை தேவரீர் திருவடியில் கீழே விழுந்து பிரார்த்தித்து தேவரீர் அவர் தேவரிடம் வந்து அழுததும் அந்த பாபத்தை நீக்கி நரகாசுரனை கொன்று அத்தனையும் பண்ண பின்பு ஏதோ ஒரு பூச்செடிக்காக எவ்வளவு சண்டை போட்டார்கள் தேவர்கள். உம்முடன் சத்யபாமா ஒரு பூச்செடி வேணும்னு கேட்டதுக்காக அதை இவ்வளவு பண்ணியிருக்கிறே தேவருக்கு அந்த பூச்செடியை கொடுத்துருக்க வேண்டியதானே. சண்டைக்கு வந்தார்கள். அப்பொழுது பூசலுக்கு புறப்பட்டு வந்த தேவதைகளுடைய புத்திபூர்வமான அபச்சாரங்களை தேவரீர் பொறுத்தருளவில்லையா? மறுபடியும் ரட்சிக்கவில்லையா? இதற்கு வேறு இடத்துல போய் திருஷ்டாந்தம் உதாரணம் தேடணுமா? அதனால தான் தேவேஷ என்கிறேன், தேவர்களுக்கு ரட்சகனே, அடியனையும் பொறுத்தருளக்கூடாதா? தத் சர்வம், அந்த அபராதங்களை ஒன்றிரண்டாகவா செய்திருக்கிறேன்? எத்தனை பண்ணியிருக்கிறேன்? தத் சர்வம், எல்லா அபராதங்களையும். நனிந்தித்தம் கர்ம ததஸ்தி லோகே சகசிரசோ என்ன மயாபியதாயி சோகம் விபாகா வசரே முகுந்தா கிரந்தாமி சம்பிரத்யதிகதி தவாக்ரே. கிரந்தாமி சம்பர்த்தியகதி தவாக்ரேன்னு ஆள வந்தார். ஸ்தோத்திர ரத்னத்தில் 23வது ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சகஸ்ரோயத்திர மயாபியதாயி. நம்மன் போலே வீட்டமுக்கும் நாட்டில் உள்ள பாபமெல்லாம் 1000 தடவையாக அனுஷ்டித்து போயிருக்கிறேன். அதெல்லாம் நினைத்து நினைத்து நமந்தமர் செய்யும் வேதனை ஒடுங்கி நடுங்கி நாடியேன். சில பாபங்களை போக்கி சிலவற்றை சேஷமாக்கி வைக்கலாமா? எல்லா பாபங்களையும் போக்க வேண்டாமா? அடியேன் முகுந்தா போக மோட்சங்களை அருளும் எம்பெருமானே ஆள வந்தா சொல்கிறார். நனிந்திதம் கர்ம சதஸ்தி நோக்கி, சாஸ்திரங்களாலும் சான்றோர்களாலும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட தெரிவிக்கப்பட்ட எந்த ஒரு செயல் உண்டோ அது எல்லாத்தையும் அடியேனால் 10,000 முறை செய்யப்பட்டிருக்கிறது. செய்யக்கூடாதுன்றதெல்லாம் அடியேன் செய்திருக்கிறேன். there is nothing which I have not done. செயல்படவில்லை என்பது உலகத்தில் கிடையாது. அப்படி பல பாபங்களை செய்தவனான அடியேன் அந்த தீவினைகளெல்லாம் இப்போ பயன் கொடுக்க தொடங்கிய போது வேறு புகழ் இல்லாமல் தேவரீர் எதிரில் நன்றாக கதறுகிறேன் என்கிறார். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்கிற திருவாக்கும் அடியேன் விஷயத்தில் பொய்யே போகுமோ? எல்லா பாபங்களையும் போக்க வேண்டாமா? க்ஷந்தும், பொறுத்தருளவும். இதற்காக தேவரீர் இன்னொரு தடவை நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு திரிய வேண்டாம். சங்கல்பம் பண்ணா போகிறோம். க்ஷிபாமி என்கிற நெஞ்சில் ஒரு நினைவை மாற்றுவது அது அடியேனுக்கு எண்ணிறந்த துயரத்தை தீர்க்கும், ஆனந்தத்தை அளிக்கும். அதனை செய்யக்கூடாதா? அருகசி, யோக்கியராகிறேன். க்ஷந்தும் அருகசி, தேவரீர் என்னை க்ஷமிப்பதற்கு யோக்கியராகிறேன். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத்ம ஒரு மித்திர பாவேன சம்பிராப்தம். ஒரு நண்பன்னு வேஷம் போட்டுட்டு வந்தால் கூட நான் அவர்களை காப்பாற்றுவேன், அபயம் அளிக்கிறேன்னு சொன்னீரே ராமன். தோஷோ எத்யப்பி, தோஷமாக இருந்தாலும் சரி, சரணாகத்தின்னு ஒருத்தன் பண்ணிட்டான்னா போகிறோம். அவன் தோஷனாக இருந்தாலும் காப்பாற்றுவேன். அது நாடெங்கும் நிறம் பெற்றிருக்கும் உம்முடைய நிகரில்லா புகழின் பெருமையை பொக்கிக் கொள்ளாதிருக்கலாகாதோ? அந்த பெருமையை மறுபடியும் அதை தக்க வைத்து கொள்ளக்கூடாதோ? அடியனுடைய அபராதங்கள் சர்வ அபராதங்களையும் க்ஷமித்தருள வேண்டும். பிரபன்னனுக்கும் புத்தி இந்த ஸ்லோகத்தினால் அபாய சம்பவே சஹ்யः பிராயஷ்சித்தம் சமாச்சரேத் பிராயஷ்சித்திரியம் சாது யத் புனಃசரணம் விரஜேத் என்ற சொல்லுகிறபடி பிரபன்னனுக்கும் புத்தி பூர்வோத்தாரகத்துக்கு யதாசாஸ்திரம் பிராயஷ்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். புத்திபூர்வகமாக அபராதம் பண்ணால், தப்பு பண்ணால், அபச்சாரம் நடந்தால்
புத்திபூர்வமாக, புத்திக்கு தெரியாமல் பண்ணதெல்லாம் சரியா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புத்தி பூர்வோத்தராகத்துக்கு பிறகு யதாசாஸ்திரம் பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். தெரிஞ்சு பண்ண பாவங்களுக்கு அதுக்கு சக்தி இல்லைன்னா பிராயச்சித்தம் பண்ணுறதுக்கு பிராயச்சித்தார்த்தமாக ஒரு பிரபத்தி பண்ண வேண்டியது அவசியம். இதை பெருமாள் மன்னிக்கிறான், பெருமாளுக்கு நம்மளுடைய பண்ண பாவங்கள்லாம் இஷ்டம், பிரபன்னனுடைய பாவங்கள் அப்படின்னு அதை தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஏதோ பிரியத்தமையின் உடம்பில் அழுக்கானது பர்த்தாவுக்கு போக்கியமாக இருக்குமா போலே பிரபன்னன் செய்யும் பாபங்கள் ஈஸ்வரனுக்கு மிகவும் போக்கியமாக இருக்கும் என்று சிலர் சொல்லுவது தவறு. ஒரு பிரியத்தமை, ஒரு பிரியை, அவளுடைய முதுகில் இருக்கும் அழுக்கு அந்த பர்த்தாவுக்கு, கணவனுக்கு போக்கியமாக இருக்கும். அதுபோல ஈஸ்வரனுக்கு நம்முடைய பிரபன்னன் செய்யும் பாபங்கள் மிகவும் போக்கியமாக இருக்கும்னு சிலர் சொல்கிறார். அது பிரபன்னனிடத்தில் ஈஸ்வரனுடைய கிருபையை பற்றி அதிவாதமாக ஸ்தோத்திரம் பண்ணினபடி என்று கண்டுகொள்ள வேண்டும். பிரபன்னனுக்கு ஈஸ்வரன் மேலே இருக்கும் அந்த கிருபை, பரம கிருபை, பரம தயை, இவன் என் குழந்தை ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு அவனை மன்னிப்பது அந்த தப்பு செய்வதை ரசிக்கவில்லை, தப்பு செய்வதை பர்மிட் பண்ணுறது கிடையாது. க்ஷமிக்கிறான் என்பதால் அதை அலோ பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை. அப்படி அதுவே சாஸ்திரார்த்தம் ஆயிடுத்துன்னா ஈஸ்வரனுக்கு பிரீத்தி அப்படின்னு தப்புகளே பண்ணிட்டு இருப்பவே நம்ம. ஆக இந்த ஸ்லோகத்தில் சத்து மருகசி என்பதால் கீழ்சொன்னபடி பிரபன்னனுடைய புத்திபூர்வமாக செய்த பாபங்களுக்கு யதாசாஸ்திரம் பிராயச்சித்தம் பண்ண முடியாதவன் பிராயச்சித்தமாக பிரபத்தியை அவசியம் செய்தே தீர வேண்டும் என்ற விஷயம் சொல்லப்பட்டதாயிற்றுன்னு வியாக்கியாதா இங்கு தெரிவிக்கிறார். புத்தங்கோட்டகம் ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி அருளி செய்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.